இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி 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 இதுதான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. நேற்று கேரளா டிக்கெட் புக்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி 50,000 டிக்கெட்ஸ் வந்து 1 மணி நேரத்தில் புக் ஆகிருக்குன்னா வேறு எந்த நடிகருக்காவது இது வரைக்கும் புக் ஆகிருக்குன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த அளவுக்கு வந்து புக்கிங் இருக்கா, இந்த அளவுக்கு அடிதடி பண்ணி புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நேற்று பாருங்கள், அவ்வளோ தள்ளுமுள்ளு, அவ்வளோ கூட்ட நெரிசல். எப்படியாவது வந்து ஒரு டிக்கெட் எடுத்துட மாட்டோமா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படத்தை வந்து நம்மளும் கூலி பார்த்துட மாட்டோமான்னு ஒவ்வொருத்தருமே வந்து முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட் எடுக்கிறான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசு அது வந்து ரஜினிக்கு இருக்குது. கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஆஃபீஸே லீவ் விட்டுறாங்க படம் பார்க்கறதுக்காண்டி. அவங்களே டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரஜினியோடைய படத்துக்கு வந்து 74 வயசில் ரஜினிக்கு எப்படி இவ்வளோ ஒரு மாஸ் அப்படின்னா அது அந்த அந்த கேள்விக்கு வந்து எங்கேயுமே விட இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி படம் கிட்டத்தட்ட 70களில் எப்படி கொண்டாடினாங்களோ, 80களில் எப்படி கொண்டாடினாங்களோ, 90களில் எப்படி கொண்டாடினாங்களோ, அதே மாதிரி 2025லேயும் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தை வந்து அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ்கிட்ட எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறது இந்த படம் எல்சிவான்னு கேட்டாங்க. அவரும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்சிவா இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட லோகேஷ் வந்து இன்டர்வியூவில் வந்து தெளிவாக வந்து இது எல்சியூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது எல்சியூ தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஏன் அந்த கனெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே வாழ்ந்தவன் நான் அப்படின்னு கமலஹாசன் வந்து விக்ரமில் ஒரு டைலாக் சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சுதிகாசன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த ட்ரைலரில் பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு, எங்களுக்கு அப்பா அப்படின்வாங்க. அதுக்கு ரஜினி பதிலுக்கு சொல்லுவார், அவர் உங்களுக்கு அப்பா, எனக்கு நண்பன் அப்படின்வார். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து கமலை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் கதாபாத்திரம் இருந்துச்சுல விக்ரமில், சூர்யா வந்தார்ல, ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் நச்சுன்னு வந்து பெரிய பேர் எடுத்தார்ல, அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கமல் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி படம் ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் படத்திலே இந்த படத்துக்கு தான் அதிகமான ஹைப் எதிர்பார்ப்புலாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்கன்னா கேரளாவில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே ஒரு அரை மணி நேரத்திலேயே 50,000 டிக்கெட் விற்று தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலையுமே சாயந்தரம் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த புக் மை ஷோ ஆப்புக்குள்ளே உள்ளே போகல, கிராஷ் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 9 மணி ஷோ எங்கேயுமே இல்லை, 12 மணி ஷோ தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது, ஒரு 20-30 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரசிகர்கள்லாம் வருத்தப்பட்டு நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவில். என்ன சார் நடக்குது கூலி டிக்கெட் புக்கிங்கில்? என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூலி இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி 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 இதுதான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. நேற்று கேரளா டிக்கெட் புக்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி 50,000 டிக்கெட்ஸ் வந்து 1 மணி நேரத்தில் புக் ஆகிருக்குன்னா வேறு எந்த நடிகருக்காவது இது வரைக்கும் புக் ஆகிருக்குன்னா நிச்சயமாக கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு எல்லா பக்கமும், அதாவது வந்து தமிழ்நாட்டை தாண்டி நம்ம பல ஸ்டேட்டில் இந்தியா அளவில் வந்து பெரிய மார்க்கெட் வந்து ரஜினிக்கு இருக்குது. ரஜினியோடைய ஆடியன்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்காங்க. ஸோ இந்த கூலி படம் அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. காரணம் என்னென்னா ரஜினியோடைய மாஸ் தான் அதுக்கு காரணம். ரஜினி, லோகேஷ் கனகராஜ் இந்த காம்பினேஷன் வந்து வேற விதமான ஒரு மேஜிக்கை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கூலி நிச்சயமாக அது பூர்த்தி செய்கிற அளவுக்கு கூலியோடைய அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரைலர் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டியராக இருக்குது. ரஜினியோடைய படத்தில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணுமோ எல்லாமே வந்து கூலி படத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு வந்து ஆடியன்ஸ்ட்டு வந்து கூலியை வந்து ஹைப் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ கேரளா புக்கிங், அதாவது வந்து கேரளா அப்படின்னும் போது இது வந்து தமிழ்நாட்டில் ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், கேரளா வந்து நம்ம பக்கத்து மாநிலம். அந்த கேரளாவில் வந்து ஒரு தமிழ் நடிகருடைய படத்துக்கு இந்த அளவுக்கு வந்து புக்கிங் இருக்கா, இந்த அளவுக்கு அடிதடி பண்ணி புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நேற்று பாருங்கள், அவ்வளோ தள்ளுமுள்ளு, அவ்வளோ கூட்ட நெரிசல். எப்படியாவது வந்து ஒரு டிக்கெட் எடுத்துட மாட்டோமா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படத்தை வந்து நம்மளும் கூலி பார்த்துட மாட்டோமான்னு ஒவ்வொருத்தருமே வந்து முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட் எடுக்கிறான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசு அது வந்து ரஜினிக்கு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய மாஸ் இருந்துச்சு, இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அந்த விஜயோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷனை வந்து கேரளாவில் பண்ணோம். லியோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. இப்போ இதுக்கப்புறம்
ஜெயிலர் அந்த படம் வந்து ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து கேரளாவில் கொடுத்துச்சு. கேரளாவில் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு ஜெயிலரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குது கேரளா அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு டாக் வந்துருச்சுன்னா, கேரளாலேயே இது வந்து 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலையுமே பாருங்களேன், டிக்கெட் நேற்றுக்கு நைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 9 o'clock டிக்கெட்ஸ் எல்லாமே எங்கேயுமே அவைலபிளாக இல்லை, எங்கேயுமே ஓப்பன் ஆகலை. காரணம் என்னென்னா அது வந்து ரசிகர்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆரில் இருக்காங்கல்ல, இந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன்ஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெரிய விலை கொடுத்து பல்க் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூலி படத்தை முத நாளே பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆர்வமாக காத்திருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் பல நிறுவனங்கள், அதாவது இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஆஃபீஸே லீவ் விட்டுறாங்க, படம் பார்க்கறதுக்காண்டி அவங்களே டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரஜினியோடைய படத்துக்கு வந்து 74 வயசில் ரஜினிக்கு எப்படி இவ்வளோ ஒரு மாஸ் அப்படின்னா, அது அந்த அந்த கேள்விக்கு வந்து எங்கேயுமே விட இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி படம் கிட்டத்தட்ட 70களில் எப்படி கொண்டாடினாங்களோ, 80களில் எப்படி கொண்டாடினாங்களோ, 90களில் எப்படி கொண்டாடினாங்களோ, அதே மாதிரி 2025லையும் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தை வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது ரஜினிக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிவிஆர் மாதிரி ஸ்க்ரீன்ஸில் வந்து இன்னும் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன், இந்த ப்ரீ புக்கிங்லேயே வந்து பெரிய கலெக்ஷன் வந்துடும். ஸோ இந்த டிக்கெட் நியூ அந்த ஆப்பெல்லாம் பாருங்களேன், நீங்கள் அந்த ஆப்லாம் கிட்டத்தட்ட 20 லட்சம் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். 20 லட்சம் டிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய மாசான ஒரு நம்பரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த டிக்கெட் நியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா 10,000 புக் ஆகுது, 20,000 புக் ஆகுது, ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த புக்கிங் நம்பர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த முதல் நாள் கலெக்ஷன் அது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைட் கலெக்ஷனு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கோடியை தாண்டறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, வேர்ல்டு வைட் கலெக்ஷனு. அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு டே ஷோ டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2000, 3000, 4000லாம் விற்கிறாங்க அந்த டிக்கெட்டை. ஸோ அது டோட்டலாக அதனுடைய கலெக்ஷன் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி லியோ அது வந்து 145 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ லியோவுடைய கலெக்ஷன் நிச்சயமாக கூலி தாண்டும் அப்படிங்கிறாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு கலெக்ஷன் பெற தான் வாய்ப்பு இருக்குது கூலி படம். ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அமீர் கான் இருக்காரு, அமீர் கானையும் தாண்டி வந்து அதே டைமில் வார் 2 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா வசூல் ரீதியாக? வார் 2 அந்த படம் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் நடித்த படம். ஒரு பக்கம் ரித்திக் ரோஷன் இருக்கார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் இருக்கார். இப்போ ஆந்திராலையும் இதே பிரச்சனை தான், நீங்கள் கேட்ட விஷயம்தான். ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அவர் வந்து ஒரு நம்பர் 1 ஸ்டாராக இருக்கிறதுனால அவருக்கான கணிசமான திரையரங்குகள் நிச்சயமாக அங்கே இருக்கும். அது இல்லாமல் ரஜினி அந்த ஃபேம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்றைக்கி வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துக்கு பெரிய மரியாதை இருக்குது, பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ ரஜினிக்கான ஸ்க்ரீன்ஸ் வந்து நிச்சயமாக ஆந்திராலையுமே கண்டிப்பாக அவருக்கான ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆந்திரா வந்து நம்ம நாகார்ஜுனா அவரே வந்து வாங்கியிருக்காரு, ஆந்திரா தெலுங்கானா. ஸோ அவர் நிச்சயமா வந்து இந்த கூலி படத்துக்கு அதிக அளவில் ஸ்க்ரீன்ஸ் எடுத்திருப்பார், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிவுட்டில் வந்து வார் 2 அது வந்து அங்கே ரித்திக் ரோஷன் நடித்த படம். இதே பிரச்சனை தான், அது ஆந்திராவில் என்ன பிரச்சனையோ அதே மாதிரி வந்து தான் பாலிவுட்லேயும். அங்கே வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டார் ரித்திக் ரோஷன். ஸோ அவருக்கான ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கான ரசிகர்கள் வந்து பாலிவுட்லேயும் இருக்காங்க. அது அமீர் கான் இங்கே இருக்கிறதுனால அமீர் கானுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க நிச்சயமாக. ஸோ அமீர் கானோட ரசிகர்கள்லாம் கூலியை ஃபஸ்ட்டு டேவே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வார் 2 வந்து ஆல்ரெடி வந்து புக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அமீர் கான் வந்து இதுக்குள்ளே தலையிட்டு, அதாவது வந்து கூலிக்கும் சமமாக வந்து ஐமேக்ஸ் தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, அவர் நடித்தது மட்டும் இல்லாமல் ரஜினி அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அமீர் கானே எடுத்துங்களேன், அந்த கூலி படம் வந்து அவருடைய லைஃப் கேரியர்லேயே ஒரு பெரிய படமாக அவர் பார்க்குறாரு. ரஜினி மேலே அவர் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்காரு. அது காலெல்லாம் விழுந்து
கும்பிட்டார். அதாவது அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கி வரக்கூடிய ஒரு நடிகர் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல 2000 கோடி தாண்டி கலெக்ஷன் ஆகிற படங்கள்லாம் அமீர் கான் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே நம்ம தமிழ் படங்கள் வந்து கிட்டத்தட்ட 600-700 கோடியே தாண்டலை. இன்னும் வெளிப்படையாக பேசினா ரஜினி படமே 700 கோடியே தாண்டினதில்லை. அப்படி இருந்தும் அவ்வளோ கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரும். அமீர் கானும் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். பட்டம் சூப்பர் ஸ்டார்னு இல்லையே தவிர ஒரு மிகப்பெரிய நடிகர் தான். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி காலில் உளுந்து கும்பிட்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ரஜினி மேலே மரியாதை வச்சிருக்காங்க. இப்போ நாகார்ஜுனாவை நீங்கள் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ரஜினி மேலே பெரிய மரியாதை வச்சிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து தெலுங்குல அது வந்து ஒரு ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு. வில்லனா எந்த படமே எந்த லாங்குவேஜ்லையுமே நடிக்கல. கூலியில வந்து கேட்டப்ப கதையை கேட்டுட்டு நான் ரஜினிகாண்டி நடிக்கிறேன் அப்படின்னு வந்து நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் வந்து நாகார்ஜுனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான கேரக்டர். ரஜினி அவர் வந்து மாசான ஹீரோ, அவருக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் இருந்தால் அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாகார்ஜுனா வந்து ஒரு டஃப்பான வில்லனாக இருப்பார். ஸோ இந்த கேரக்டர் வடிவமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அமீர் கான் அவருடைய கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவர் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணும்போது தேட்டரே பார்த்தீங்கன்னா தெரிக்கும் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த இன்சைட் ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இல்லாமல் ரஜினியோடைய பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா கபாலியில் வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதாவது வந்து கபாலிடா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் அதை விட்டோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஹைப் கிரியேட் ஆச்சு கபாலி படத்துக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. ரஜினி வந்து வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. விண்டேஜ் ரஜினி அவரை வந்து நம்ம இந்த படத்தில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ரஜினி அவர் எந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா அதே ஸ்டைலு, வாக்கு, லுக்கு, அவருடைய டயலாக் டெலிவரி எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. நிச்சயமா அது மிகப்பெரிய, அதாவது எப்படி சொல்றது, பிளாக் பஸ்டர் படமா இருக்கும். கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 days கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு பெரிய கலெக்ஷனாக இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா 400 கோடி ரூபாயை நெருங்கிறதுக்கான வாய்ப்பு கூலி படத்துக்கு இருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எதிர்பார்க்குற இந்த 1000 கோடியை கூட இது தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ்கிட்ட எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறது இந்த படம் எல்சிவான்னு கேட்டாங்க. அவரும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை வந்து இப்பயே வந்து ஓப்பனாக சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரான்னு தெரியல. ஆனால் ரசிகர்கள்லாம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு டைலாக் எடுத்து போட்டு விக்ரம் படத்தில் இதே மாதிரி ஒரு டைலாக் வருது, ஸோ எல்சிவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ எல்சிவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்சிவா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படிங்கிறத விட லோகேஷ் வந்து இன்டர்வியூவில் வந்து தெளிவாக வந்து இது எல்சியூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது எல்சியூ தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஏன் அந்த கனெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே வாழ்ந்தவன் நான் அப்படின்னு கமலஹாசன் வந்து விக்ரமில் ஒரு டைலாக் சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர் சொல்லுவார், ஒரு மனுஷனை வந்து நான் 30 வருஷமாக ஆஃப் மோடில் வச்சுருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த 30 வருஷம் இந்த அண்டர் கிரவுண்டில் இருந்து ஆஃப் மோடு இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, இந்த கண்டெய்னர்லாம் வந்து ஹார்பர் மூலமாக தான் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து விக்ரமில் ஒரு டைலாக் இருக்குது. இங்கே வந்து ஹார்பர்லேயே தான் கதை, அது வந்து கண்டெய்னரில் தான் ஹார்பர் மூலமாக தான் போகுது. இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அந்த 2 கண்டெய்னர் எங்கே அப்படின்னு ஒரு டைலாக் வந்து விக்ரமில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர் வர காட்சியில் 2 பக்கமும் 2 கண்டெய்னர் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து இது எல்சியூ தான், லோகேஷ் வந்து இது எல்சியூன்னு தெரிஞ்சால் வந்து அந்த பெப்பு போயிடும், சஸ்பென்ஸ் போயிருங்கிறதுக்காண்டி அதை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்சியூவா இருக்குமா அப்படின்னா சந்தேகங்கள் இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ லோகேஷோட அப்பா அவரும் ஒரு கண்டக்டராக தான் இருந்திருக்காரு. இப்போ ஆரம்ப காலத்தில் ரஜினி கண்டக்டராக இருந்தார், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கண்டக்டராக லோகேஷ் அப்பா இருக்கும்போது அவருக்கு ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேட்ச் நம்பரை தான் அந்த கூலியில் வந்து ரஜினியோட பேட்ச் நம்பராக லோகேஷ் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இது வந்து எல்சியூவா இல்லாட்ட கூட அவரோட லைஃப்குள்ளே வந்து கனெக்ட் ஆகிற சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா சுதிகாசன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த ட்ரைலரில் பார்த்தீங்களா, அதாவது வந்து அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு எங்களுக்கு அப்பா அப்படின்வாங்க. அதுக்கு ரஜினி பதிலுக்கு சொல்லுவார், அவர் உங்களுக்கு அப்பா எனக்கு நண்பன் அப்படின்வாரு.
ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து கமலை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் கதாபாத்திரம் இருந்துச்சுல, விக்ரமில் சூர்யா வந்தார்ல, ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் நச்சுன்னு வந்து பெரிய பேர் எடுத்தார்ல, அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கமல் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வந்து அதை எங்கேயுமே சொல்லாமல் ரகசியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரில, ஆனால் சில தகவல்கள் வருது. அதாவது இந்த டயலாக்லாம் கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு தகவல் வருது. சிவகார்த்திகேயன் அவரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமியோவாக வராருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரூமரா, இதெல்லாம் உண்மையா, இல்லை இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு தெரில. மொத்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயே ஆனால் லோகேஷ் வந்து ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று வச்சுருக்காரு. அது என்னங்கிறது வந்து இன்னும் வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ட்ரைலர் கட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளவரான ட்ரைலர் கட்டு தான் இது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கதையே வேற என்னமோ சொல்ல போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி ஒரு குட்டியான ஒரு இடத்துல ஒரு குட்டி, அதுக்கு கண்டென்ட் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, கதை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஹார்பரை மட்டுமே வந்து ட்ரைலரில் காமிச்சிருக்காரு. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஆகஸ்ட் 14 படம் திரைக்கு வந்தால் தான் தெரியும். 1000 கோடி அடிக்கிறதுக்கு இந்திய அளவில் கலெக்ஷன் மட்டும் முக்கியம் இல்லை, ஓவர்சீஸ் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்தியாவில் உள்ள கலெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த விட அதிகமாக வந்தாலும் ஓவர்சீஸில் எப்படி சார் இந்த படத்துக்கு கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், அதாவது என்ன அப்படின்னா இந்த 1000 கோடி அடிக்குமா அப்படின்னா விஜய் படம், அஜித் படம், கமல் படம் இதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு தடவையுமே இது டிபேட்டாக மாறுது. ஸோ இந்த கூலி படம் வரும்போது கூட 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு வந்து எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. லோகேஷ் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி, இதே கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஒரு ரசிகன் அவன் திருப்தி படணும், அதுக்கு நான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹம்பிளாக ஒரு பதிலை சொல்லிட்டாரு. அது இல்லாமல் டிபேட் வந்து வழக்கம் போல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டென்ட்டில் வந்து நல்லா, அதாவது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வெளியில் வராங்க பார்த்தீங்களா, ஒரு ஆடியன்ஸ் அவங்க வந்து இந்த படம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து கூலி படம் 1000 கோடி அதை தாண்டது கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா வழக்கமாக உள்ள ஸ்க்ரீன்ஸு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஒரு ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 700 ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா கர்நாடகா அது வந்து ஒரு 350லேருந்து 400 ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000லேருந்து 2500 ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு ஒரு 4000 ஸ்க்ரீன்ஸ் வந்து வெளியிடுறதா சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் கிட்டத்தட்ட 7000லேருந்து 8000 ஸ்க்ரீன்ஸ் வெளியாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 நாளே வந்து இது மிகப்பெரிய கலெக்ஷனை எடுக்கும். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குன்னு ஒரு டாக் வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கு மேலே வந்து இது ஓவர்ஃப்ளோ ஆகும் நிச்சயமாக. காரணம் என்னென்னா ரஜினிக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு மைனஸ், அது என்ன அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் வந்து ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ ஏ சர்டிஃபிகேட் போது குடும்பமாக அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். அந்த பாட்டு ராஜா சின்ன ரோஜாவில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் கூட ரஜினி படத்தை பார்க்கணும், கூலி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் வந்து லோகேஷ் அது ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல, அது வேணும் அப்படின்னு வாங்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஒருவேளை வந்து ஏ வந்து வாங்காமல் யூஏ வாங்கினா இந்த படம் ஜம்ப் ஆகும், இல்லைன்னா அந்த படத்தில் உள்ள கண்டென்ட்டு நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும்னு அவர் நினைக்கிறாரா அஸ் அ டேரக்டர்னு தெரில. மொத்தத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சிவான்னு ஒரு படம் வந்துச்சு ரஜினி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் கூலி தான் ஏ சர்டிஃபிகேட் படமாக வருது. என்னதான் ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற டாக் வந்துருச்சுன்னா நிச்சயமாக ரஜினிக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து பார்த்தாங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். இந்த ஏ சர்டிஃபிகேட்டை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ சென்னை மாதிரி, பாம்பே மாதிரி, ஹைதராபாத் மாதிரி முக்கியமான நகரங்களில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த நிபந்தனைகளை கடைபிடிக்கிறாங்க. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ்லாம் வந்து உள்ளே விடுறது வந்து கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ வெளியில் இப்போ செங்கல்பட்டு மாதிரி, விழுப்புரம், இப்போ வந்து சின்ன சின்ன ஊர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளிடம் அந்த மாதிரியான ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காமல் வந்து அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கலெக்ஷன் இன்னும் கூட பெருசாகும். கூலி படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி சார். நன்றி.